நம்ம எல்லாரும் இங்கே ஒரு குடும்பமாக நம்ம அமர்ந்திருக்கிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக. இசாகா அவனுடைய மெச்சூர்ட் ஆனது நிமித்தம் அவளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்காக. உலகத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. கல்யாணம் முடிச்சு எத்தனையோ வருடங்கள் ஆன நிறைய பேர் இந்த உலகத்துல குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் நல்ல குழந்தைகளை கொடுத்தார். அதனால நம்ம கடவுளுக்கு, இயேசுவுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசு குழந்தையும் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். குழந்தை இல்லாதவங்க இயேசு கிட்ட, ஆண்டவரே நீங்க எனக்கு குழந்தைய தாங்க, உங்களை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் குழந்தையை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது முதிர்ச்சியின் பருவத்துக்கு வருவது, மெச்சூர்ட் ஆவது ரொம்ப முக்கியம். அதுவும் ஆகாம உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. பருவ நிலையை அடையாத நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பாக்கியத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதுக்கு நம்ம கடவுள்கிட்ட, இயேசு கிட்ட நம்ம நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். மெச்சூர்ட் ஆகலையா, இயேசுவால் அதையும் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளை உற்பத்தி செய்தது, பிறக்க வச்சது, பிறப்பித்தது அவர்தான். அதனால அந்த நிலைக்கு கொண்டு போக, அந்த நிலைக்குள்ள கொண்டு வர இயேசுவால் முடியும். அவரை நம்பி அவற்றை கேட்டால் போதும். விசாகாவுக்கு தாயின் வயிற்றுல பிறந்து அவயவங்கள் எல்லாம் சீரா, உறுப்புகள் எல்லாம் சிறப்பா செய்து உருவாக்கி படைச்சு இன்னைக்கு இந்த நிலையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம விசாகாவுக்காக நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி உள்ள மனப்பான்மையோடு நம்ம இருக்கணும். ஓகே, விசாவுக்காக மட்டும் இல்ல, இங்க நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சேர்த்து விசாகாவுக்காக மட்டும் இல்ல, ஒரு அறிவுரையாக உங்களுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா போதனை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மள ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகும். நம்ம வாழ்வை கட்டி எழுப்பக்கூடியது. பைபிள்ல நீங்க வாசித்ததுலயே ஒரு வசனம் இப்படி சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும், ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். உலகத்துல நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான புஸ்தகங்கள், நமக்கு நிறைய அறிவை கொடுக்கக்கூடியது, நம்முடைய ஞானத்தை வளர்த்தக்கூடியது, அதெல்லாம் நமக்கு நல்லதுதான். ஆனா பரிசுத்த வேதாகமம், பைபிள், இதுவும் இருக்குது உலகத்துல. இது சிறந்த ஒரு புஸ்தகம். உலகத்துல இருக்கிற எல்லா புஸ்தகத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை இந்த பரிசுத்த பைபிளுக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதில் இல்லாத ஏதோ ஒரு சக்தி இதற்குள்ளே மறைந்திருக்கிறது.
இத கையில எடுத்தவங்க, இத பயன்படுத்துறவங்க, அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். அதுல இருந்துதான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அணுகுண்டை போல, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அணுகுண்டை போல நம்ம அதை நம்புறோம். நாங்க அதை நம்புறோம். அதை நம்பும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதை உட்கொள்ளும் போது, அதுபோல செயல்படும் போது நம்ம வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம பாருங்க, நம்முடைய வீடுகள்ல நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசும்போது நம்ம சொல்லுவோம், மனிதர்களுடைய இயல்பு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்களா? அப்போ நம்ம சொல்லுவோம், பெரியவன் நல்லா படிக்கிறான், ஆனா சின்னவன் தான் அவ்வளவு நல்லா படிக்கிறது இல்ல. நம்ம சொல்லுவோம் சில நேரம். நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம அந்த பிள்ளைங்களை என்ன செய்வோம், பிரிப்போம். நம்ம அதாவது ஒழுக்கத்துல கூட என்ன செய்வோம் தெரியுமா? அவன் எல்லாம் சொன்னா நல்லா கேட்பான், கீழ்படிவான், எல்லாம் சொன்னா உடனே செய்வான். ஆனா இது இருக்குதே, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இருக்கா உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம்? இருக்கா உங்களுக்கு? ஆனா பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, உன் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி கொண்டு விட்டாரு பாருங்க. அங்க உன் பிள்ளைங்க எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க பிள்ளைங்க எல்லாரோட பிள்ளைகளுடைய சமாதானமும் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பிள்ளைங்களை, ஒரு பிள்ளைய உயர்ந்தும், ஒரு பிள்ளைய தாந்தும், ஒரு பிள்ளை அது நல்லா படிக்கும், இது கொஞ்சம் தான் படிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஆனா கடவுள் கர்த்தர் பாருங்க, எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. உன் பிள்ளைகள் எல்லாரும், நம்முடைய எல்லா பிள்ளைகள் மேல கர்த்தர் அக்கறையாக இருக்கிறார். அவங்க வாழ்க்கைய கட்டி எழுப்புறதுல, அவங்க வாழ்க்கைய உயர்த்துறதுல, அவங்க வாழ்க்கைய நல்ல நிலைக்கு கொண்டு போறதுல அவர் அக்கறை உள்ள தேவர், அக்கறை உள்ள கர்த்தர் அவர். அதுல ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, உன் பிள்ளைங்க சமாதானம் பெருசா இருக்கும். உன் பிள்ளைங்க சமாதானம் பெருசா இருக்கும். அத நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். ஒருவேளை நினைக்கலாம், என் பிள்ளை எப்படித்தான் படிக்க போகுதோ, என் பிள்ளை எப்படித்தான் வாழ போகுதோ, என் பிள்ளை எப்படித்தான் முன்னேற போகுதோ, என் பிள்ளை எப்படித்தான் மார்க் எடுக்க போகுதோ, அப்படிப்பட்ட கேள்விகள் வருது. ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு படத்தை நம்ம கண் முன்னால கொண்டு நிப்பாட்டுறாரு. எப்படி? உன் பிள்ளைங்க சமாதானம் பெரிதா இருக்கும். அப்போ பைபிள் என்னத்தை நமக்கு சொல்லி கொடுக்குதோ அதையவே நம்ம சொல்லும் போது, அதன்படி நம்ம பார்க்கும் போது, அத மாதிரியே நம்முடைய பிள்ளைகள், நம்ம வாழ்க்கை மாறும். நான் சொல்றது வழங்குதா உங்களுக்கு? அப்போ அவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா மன நிம்மதி, நிம்மதியா இருக்கிறது. அப்புறம் சமாதானம் அப்படின்னு சொன்னா சரீர ஆரோக்கியத்தோடு இருப்பது, சரீர சுகத்தோடு இருப்பது. அப்புறம் சமாதானம் அப்படின்னு சொன்னா வெற்றியோடு இருப்பது. சமாதானம் அப்படின்னா செழிப்போடு இருப்பது. சமாதானம் அப்படின்னா பாதுகாப்போடு இருப்பது. சமாதானம் அப்படின்னா விடுதலையோடு இருப்பது. இவ்வளவு வார்த்தை வருது. இந்த சமாதானம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தைக்குள்ள இவ்வளவு வருது. அப்ப அதுல உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா,
அதுல ஒன்னத்தை மட்டும் நான் சொல்றேன், அவங்க வெற்றி பெருசாக இருக்கும். இதுக்கு ஆதாரமா ஒரு நபரை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் எஸ்தர் பைபிள்ல அவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. அவங்க பொண்ணு அவங்க சித்தப்பா தான் எடுத்து வளர்த்துறாரு. அவங்க சித்தப்பா பேர் முருதைக்காய். ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு வேலை செய்யறாரு அவர் அரண்மனையில. முருதைக்காய் இந்த எஸ்தர் முருதைக்காயினுடைய, அதாவது முருதைக்காய் தான் எஸ்தருக்கு முருதைக்காய் சித்தப்பா சேர்ந்தவர். அப்போ மகன் வளர்த்துறாரு. அப்போ அந்த நாட்டை ஆண்ட அகாஸ்வேரு ராஜா, அவருக்கு ஒரு பொண்ணு வேணும். 120 நாட்டுக்கு ராஜா அகாஸ்வேரு. 120 நாட்டுக்கு ராஜா அகாஸ்வேரு. ராஜாவுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கொஞ்சம் பொண்ணெல்லாம் கொண்டு கொஞ்ச நாள் அவங்கள ஒரு இடத்துல வச்சு, அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள சரீரத்தை மனதெல்லாம் ஒழுங்குபடுத்தி, கடைசியில யார பொண்ணா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி, கடைசியில ராஜாவுக்கு என்ன பண்றாங்க, இவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, நம்ம 120 நாட்டுல இருந்து இவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, இதுல உங்களுக்கு பிடித்தமான பொண்ணு யாருன்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்குது. அது பெரிய ஒரு ஹிஸ்டரி. எஸ்தர் அப்படிங்கிற ஒரு சரிதையில பைபிள்ல இருக்கு. நீங்க வேணா அதை படிச்சு பார்க்கலாம் நீங்க. அப்போ கடைசியில அங்க நிறைய அழகானவங்க, நிறைய சிறந்தவங்க, நிறைய ஞானம் உள்ளவங்க இருக்கிறாங்க. கடைசியில யாரு ராணியா மாறினா தெரியுமா? அந்த அகாஸ்வேருக்கு யார் ராணியா மாறினாங்க தெரியுமா? இந்த எஸ்தர் தான். முருதைக்காய் வளர்த்த இந்த எஸ்தர் தான் இந்த 120 நாட்டுக்குரிய ராஜாவின் மனைவியான ராணியா மாறினாங்க. இப்ப கடவுள் என்ன சொன்னாரு? உன் பிள்ளைங்க சமாதானம் பெரிதா இருக்கும். சமாதானம் அர்த்தம் என்ன? வெற்றி. அப்போ இங்க ஒரு சித்தப்பா வளர்த்த ஒரு மகள், தாய் தகப்பன் இல்ல, ஒரு அனாதையாக இருந்த ஒரு மகள் 120 நாட்டுக்கு அவங்க ஒரு ராணியா மாறணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்மளும் இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கலாம், நமக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராமிஸ் வேர்டு பைபிள்ல இருக்கிறது நமக்குரியது, நமக்கானது. அப்போ இன்னைக்கு உன் பேர் என்னமா? இசாகா இப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கா. இனி அவ எப்படி மாற போறாருன்னு நமக்கு தெரியாது. எந்த இடத்துல போய் உட்கார போறான்னு நமக்கு தெரியாது. எந்த ஆசனத்துல போய் அமர போறா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், அவளுடைய வெற்றி பெரிதாயிருக்கும், அவளுடைய உயர்வு பெரிதாயிருக்கும். நம்ம இப்படி நம்புவோம். இசாகாவுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றோரும் அம்மாவும் அப்பாவும் நம்ம பிள்ளைங்களை குறிச்சு இப்படி நம்ம நம்புவோம். என் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கும், என் பிள்ளைங்களுக்குள்ள வாழ்க்கை ஒளியா இருக்கும், என் பிள்ளைங்களுக்குள்ள வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், என் பிள்ளைங்களுக்குள்ள வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். எப்படி இருக்குமோ? அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, என்னமா போகுதோ அப்படி இல்ல, அப்படி இல்ல, நல்லா இருக்கும். ஆண்டவர் சொன்னதின்படி என்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா கவனிங்க, இது மட்டும் சொல்லல. உன் பிள்ளைங்க சங்கீதம் 128 சொல்றாரு, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒலிவ மரம் அப்படிங்கிறது ரொம்ப
உறுதியான ஒரு மரம், ரொம்ப ஹைட்டா வளரக்கூடிய ஒரு மரம். கப்பல் செய்யறதுக்கு அந்த மரத்தை யூஸ் பண்றாங்க. அந்த மரம் சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த மரத்தை வச்சுதான் இந்த கப்பலை செய்யறதுக்கு அந்த மரத்தில் உள்ள பகுதிகளை யூஸ் ஆக்குறாங்க. அப்ப அந்த மரத்தினுடைய தன்மை என்ன? உறுதியானது, உயரமானது, பல காரியங்களுக்காக பயன்படக்கூடியது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க ஒலிவுமர கண்டிகள் போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைங்க உறுதியா இருப்பாங்க, உன் பிள்ளைங்க உயரமா வளருவாங்க, உன் பிள்ளைங்க சமுதாயத்துக்கு பயன்படுவாங்க. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ நம்முடைய பிள்ளைங்க உறுதியா இருப்பாங்க, நம்முடைய பிள்ளைங்க உயர்வடைவாங்க, நம்முடைய பிள்ளைங்க சமுதாயத்துக்கு பயனுள்ளவங்களா இருப்பாங்க. என் வீட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க சமுதாயத்துக்கு பயனுள்ளவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் உன் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்படத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ நம்முடைய பிள்ளைங்களை, நம்முடைய வாழ்க்கைய கடவுள் கொடுக்கிற அந்த படத்தையே நம்ம பாக்குறவங்களா, அதின்படி நம்ம பாக்குறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் மாறும். ஓகே, இங்க முன்னாடி போட்டிருக்கு, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதுக்கு முதல்ல போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இது என்ன சொல்லி வருது அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் பெருசா இருக்கணும்னா அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இப்படி நான் சொல்லி வர்றேன், உன் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்றால், உன் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் இப்படி ஆவார்கள். கவனிங்க, ஒரு ஸ்கூல்ல இருந்து 9 முடிஞ்ச உடனே 10வது போய் ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம சேர்க்கிறோம். நம்ம இப்போ டியூஸ் ஸ்கூல்ல இருந்து சாக்ரெட் ஹார்ட்ல போய் நம்ம சேர்க்கிறோம். 10ல போய் அங்க போய் சேர்ந்த உடனேயே அவங்க பாஸ் ஆயிட முடியாது, சேர்ந்து படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதையெல்லாம் அவங்க படிச்சு ஹோம்வொர்க் செஞ்சு அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்க படிச்சாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப நான் சொல்றது, உன் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் பெருசா இருக்கணும் அப்படின்னா நீ கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். அவருடைய வழியில நீ போதிக்கப்பட வேண்டும். இப்ப டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போனா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு, நமக்கு பெரிய ஒரு வியாதி இருக்கு, ஜுரம் இருக்கு, 15 நாள் ஜுரம் இருக்கு, ஆஸ்பத்திரியை மட்டும் போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ள போய் அப்படியே வெளியில வந்துட்டா உடனே நமக்குள்ள காய்ச்சல் தெரிஞ்சிருமா? தெரியாது. அங்க போய் டாக்டரை பார்த்து அவர் நம்மளை செக் பண்ணி அவர் நமக்கு மருந்தும் மாத்திரையும் இன்ஜெக்ஷன் தேவைன்னா அதையும் கொடுத்து அதெல்லாம் உள்ள போனா தான் நமக்குள்ள ஜுரம் மாறும். இதான் உண்மை. அதே மாதிரி பைபிள்ல இப்படி எல்லாம் இருக்கு, அதனால இது சொன்ன உடனே நடந்துரும். நடக்காது. அத என்ன செஞ்சா நடக்கும், அதுதான் அறிவு. அதான் அறிவு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். அப்ப போதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு போதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போதிக்கப்படுவது, அறிவு கொடுப்பது, நெறி உரை ஊட்டுவது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களுக்கு போதிக்கப்படுறதுல ரொம்ப முக்கியமானவங்க யாரு அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிற அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? நமக்குள்ள வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மட்டும் பாக்குறது இல்ல, அவங்க ரொம்ப நம்மளை கவனிப்பாங்க, ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பாங்க. அவங்க நம்ம என்ன பண்றது, நம்ம குனிகிறத பார்ப்பாங்க,
பழமொழி சொல்றாங்கல்ல, தாய போல பிள்ளை நூலை போல. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம செய்யறத, நமக்குள்ள ஒவ்வொரு அசைவையும் நமக்குள்ள பிள்ளைங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கவனிக்கிறாங்க. அவங்க நம்மள கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க நம்ம கவனிக்கிறாங்க, அவங்க நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி சுத்தமா இருக்கிறோம் அவங்க கவனிக்கிறாங்க, நம்ம எப்படி துணி துவைக்கிறோம் அதை கவனிக்கிறாங்க, நம்ம எப்படி பாத்திரம் தேய்க்கிறோம் அதை கவனிக்கிறாங்க, நம்ம கணவன் மனைவி எப்படி பேசிக்கிறோம், எப்படி நம்ம அவங்க கிட்ட அவங்க முன்னால நம்ம சம்பாஷணை பண்றோம் அதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு முன்னால ஒரு செயல்முறை பாடத்தை அவங்க செய்யறதுக்காக நம்ம கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கிறதுனாலதான் பைபிள்ல வசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன்னுடைய கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ அவங்கள புத்தி உள்ளவங்களா மாத்துறதும் அவங்கள புத்தி இல்லாதவங்களா மாத்துறதும் யாருக்குள்ள வேலை அப்படின்னு சொன்னா அது பெற்றோருக்குள்ள கடமை. அவங்க புத்தி உள்ளவங்களா போலாம், அவங்க புத்தி இல்லாதவங்களாவும் போலாம். அதுக்குள்ள பொறுப்பு யார் மேல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தகப்பன் மேலையும் ஒவ்வொரு தாயின் மேலையும் இருக்கு. எனக்கு தெரியும் எத்தனையோ குடிகாரனான வாலிப பசங்க, எத்தனையோ கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையான வாலிப பசங்க எனக்கு தெரியும் எத்தனையோ பேரு. இதெல்லாம் எங்க இருந்துச்சு வந்துச்சுப்பா உனக்கு? எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டது, என் தந்தையின் வழியாக நான் கற்றுக்கொண்டது. அப்போ அவங்க நம்மளை என்ன செய்யறாங்க, அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல போதனையை கொடுக்க வேண்டும். இப்போ நல்ல போதனை அப்படின்னா என்னத்தை கொடுக்கிறது? அதாவது பைபிள்ல இருக்கிற போதனையை கொடுக்க வேண்டும். இப்ப பாருங்க, நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும், கவனிக்கிறீங்களா? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணும், இடையில செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? அப்போ அதனால என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியாயங்களையும் நீ கை கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நானு என்ன சொல்றாரு? அவைகளை இங்க பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கட்டும். உன் இருதயத்தில் இருக்கட்டும், உனக்குள்ள இருதயத்துல வச்சுக்கோ. அவைகளை நீ உன் பிள்ளைங்களுக்கு கருத்தாய் போதித்து உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. அப்புறம் நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நீ என்ன செய்யும் போது? வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதையவே பேசு. அடுத்து அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. நம்முடைய ஹிந்து சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க கையில ஒரு சிவப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கையின் கயிறு. அது இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? நீ வசனத்தை என்ன பண்ணு, உன் கையில நீ அடையாளமா கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. நீ இதை கட்டிக்கோ, அடையாளமா வசனத்தை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க என்னாச்சு அடுத்து, நீ அவைகளை உன் கண்களுக்கு நடுவே. நம்முடைய ஹிந்து சகோதரர்கள் ஹிந்து சகோதரிகள் அவங்களுக்குள்ள பயபக்தியின் அடையாளத்துக்காக இங்க சந்தனத்தையும், இங்க திருநீரையும், இங்க குங்குமத்தையும் அவர்கள் அதை வைக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, நீ தேவனுடைய வசனத்தை
ஓ நெத்தியில ஞாபக குறியா வையே. ஏன் வைய அப்படின்னு சொல்றாரு? அப்ப நீ கட்டிக்கிட்ட, அது நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா அது உன்னைய ஞாபகப்படுத்தும். என்னத்தை ஞாபகப்படுத்தும்? எப்படி கட்டளையில நடக்கிறது, என்னென்ன கட்டளை இருக்கு அப்படிங்கறத இது உன்னைய ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது உன்னைய இத பார்க்கும், இத நீ யோசிக்கும் போது, இத நினைக்கும் போதும், இத பார்க்கும் போதும் அது என்ன செய்யும்? உனக்கு அந்த கற்பனைகளை நீ எப்படி நடக்கணும், நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கற்பனைகளை உனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிற. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒரு இடத்துல சொல்லி வர்றாரு, பெரியவங்க வந்தா நீ எழும்பி நிக்கணும். லேவியராகவும் 19:32 நீங்க வாசிக்க வேண்டாம். பெரியவங்க வந்தா, முதிர் வயதுவங்க வந்தா நீ எழும்பி நிக்கணும். அவங்கள கனம் பண்ணணும், விஷ் பண்ணணும், அவங்கள விஷ் பண்ணணும். இந்த போதனை எல்லாம் நமக்கு இருக்குங்க. நான் வீட்டுல இருக்கும் போதோ, நான் வேற ஒரு வீட்டுல இருக்கும் போதோ, வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போதோ, என்னை விட பெரியவங்க, நான் போய் ஒரு வீட்டுல இருந்தேன், அவங்க வீட்டுல போய் இருந்தேன் அப்படின்னா, என்னை விட பெரியவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, நானும் என் மனைவியும் அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்போம், அவங்கள விஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க உட்காருவோம். ஐ எம் பாஸ்டர், பட் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், உன்னைய காட்டிலும் முதிர் வயதானவங்களை நீ கனம் பண்ணணும். என் வீட்டுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பெரியவங்க, என்னைய விட பெரியவங்க என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் என் இடத்துல இருந்து எந்திரிச்சு அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிட்டு அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் உட்கார்றேன். இது எங்க நான் கற்றுக்கொண்டது? நான் இங்கே கற்றுக்கொண்டது. ஆனா சமுதாயத்துல இருக்கிற இளைஞர்கள், பெரியவங்க தலை நிறைச்சிருச்சு அப்படின்னா அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களை கேலி பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனா வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? பெரியவங்களை மதி, பெரியவங்களை கனம் பண்ணு. அப்போ இதெல்லாத்தையும் நீ என்ன பண்ணு? கையில கட்டிக்கோ. இதெல்லாத்தையும் என்ன பண்ணு? நீ ஞாபக குறியா இங்க நீ வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ இதுதான் போதனை. இதத்தான் சொல்றாரு, நீ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தருடைய காரியங்களால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரை குறித்த அறிவால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது உன் பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் பெரிதா இருக்கும். கவனிச்சிங்களா நீங்க? கவனிச்சிங்களா? அப்போ போதனை என்பது ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஒரு வசனம் எப்படி சொல்லுது? கடைசி காலத்திலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்துல கொடிய காலம் அப்படின்னா என்னன்னா, கெட்ட காலம், சீரழிஞ்ச காலம், ஆபத்து நிறைந்த காலம். கடைசி காலத்துல கொடிய காலம் அப்படின்னா அதுக்கு இந்த இவ்வளவு அர்த்தம் வருது. கெட்ட காலம், சீரழிஞ்ச காலம், ஆபத்து நிறைஞ்ச காலம். அது எதுங்க? இதுதான் அது, இதுதான் அது. நீங்க பாருங்க, இளம் தலைமுறைகள் ரொம்ப மோசமா போறாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது நம்முடைய உள்ள ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். நம்முடைய பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்களை அழிவில இருந்து திருப்பி கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க கெட்டு போகாம அவர்களை நல்ல வழியிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கால கட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த அறிவோடு நம்ம வாழ்வோம். நம்ம நிறைய நம்ம வசனங்கள் நம்ம வாஸ்தவம் எல்லாமே ஆசீர்வாத வசனங்கள். இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இயேசுக்குள்ள இருக்கு. நான் சொன்னல சமாதானம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. நான் சொன்னல ஒலிவு மரக்கன்று, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரும்
இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நடந்தாலே போதும். அவருடைய பாதையிலே நடந்தாலே போதும். இந்த வாழ்க்கை இதோடு முடிய போறதில்ல. இனியும் இயேசு நமக்காக இந்த உலகத்துல இரட்சகராக நம்முடைய பாவத்தை போக்க பிறந்து இறந்து மரிச்சது உண்மை. அது ஹிஸ்டரியில இருக்குது. அது ஏதோ ஒரு மூலையில நடந்தது இல்ல, அது எருசலேம்ல நடந்தது. அது ஹிஸ்டரியில இருக்கு. அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்து போனவர் இனி மறுபடியும் வரப்போகிறார். எதுக்கு வரப்போறாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக, நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாக. இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்காக நம்ம சிறந்தவர்களாய், அவருடைய நாம மகிமைக்காக நான் வாழுவோம். இது முடியும் போது நான் அவரோடு கூட நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட வாழுவேன். இந்த பாக்கியத்தை விசாகாவினுடைய இந்த பங்கனுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அப்படியே நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி இருக்கும் போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அப்புறம் விசாகாவினுடைய தலையில கை வச்சு வாழ்த்தி நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட இந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் இயேசு. அவர் ஒளியாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர். உன்னைய அவரால் தான் மாற்ற முடியும். ஒன்னால மாற்ற முடியாது. உங்களால மாத்திக்கிற முடியாது. நீங்க நினைக்கிறீங்க நான் மாறணும். உங்க சுய திறமை, உங்க சுய முயற்சியால நீங்க நல்லவர்களா, சிறந்தவர்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா மாற முடியாது. உங்களுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை, அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அது மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த ரத்தம் உங்களை கழுவுது. அந்த ரத்தம் உங்களை கழுவுது. உங்களுக்குள்ள சமாதானம் பெருசா இருக்கும். சமாதானம் பீஸ் ஆஃப் மைண்ட். உங்களுக்குள்ள மனசுல நீங்க நிம்மதியா வாழலாம். இது இயேசு கொடுக்கிற பரிசு. நிம்மதியே இல்ல. வெளியில தான் நான் நடக்கிறேன். ஆனா பலவிதமான பிரச்சனைகள் என்னைய பயமுறுத்துது, என்னைய போட்டு குழப்புது. கடன் பிரச்சனை என்னைய வாட்டுது. என்னைக்குதான் வெளியே வருவனோ அப்படின்னு சொல்லி என்னைய ஒவ்வொரு நாளும் என்னைய சஞ்சலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு தீர்வு உண்டு. எந்த மனிதனையும் மாற்றுகிற இயேசு, அவர் ஒளியாயிருக்கிறார். உன்னுடைய சமாதானம் பெருசா இருக்கும். சமாதானம் பெருசா இருக்கும். அவருக்கு பேர் சமாதான காரணர். அவருக்கு பேரு சமாதான பிரபு. அவர்தான் சொல்றாரு, ஓ சமாதானம் பெருசா இருக்கும். சமாதான பிரபு. உலகத்துல நிறைய கோடீஸ்வரர்கள், உலகத்துல 2-3 நபர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சொல்லி மரிச்சது, இவ்வளவும் இருந்து எனக்கு சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஒரு நபரை அவங்க சொந்தமாக்கல. நான் உங்களுக்கு இசாகாவினுடைய இந்த நல்ல நாள்ல நல்ல செய்தியா சொல்றேன். இந்த சமாதானம் உங்க பக்கத்துல வந்திருக்குது. இந்த சமாதான காரணர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு. இந்த சமாதான காரணர் உங்க பக்கத்துல வந்து உங்க இருதயமாகிய கதவை அவர் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. தட்டுறாரு. அவர் நீ மட்டும் திறந்து கொடுத அப்படின்னு சொன்னா, நான் உள்ள வருவேன். நான் ஒளியா இருக்கிறேன். நான் உனக்குள்ள வரும்போது
உன் வாழ்க்கை முழுசும் மாறும். நீங்க யோசிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. இயேசுவே, எனக்காக நீங்க மரிச்சிருக்கிறீங்க, உயிரோடு எழுந்திருக்கிறீங்க, வாங்க உங்களை நான் ஏற்றுக்கொள்றேன். இசாகா, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமா இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்குடைய வாழ்க்கையெல்லாம் இவங்க சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கும். விசேஷமாக இசாகா இங்க வாமா. தயவு செய்து நீங்க எல்லாரும் எழுந்திருப்பீங்களா? 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம கேட்ட அந்த வசனத்தின் பிரகாரம் நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆபத்து நிறைந்த காலத்துல, ஒரு கெட்ட காலத்துல, ஒரு அழிவுள்ள காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம்ம. ஆனா நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. உன்னதமானவரின் மறைவுக்குள்ள நம்மள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும், நம்ம கெட்ட உலகத்துல, ஆபத்து நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும், நாம் அவரோடு அவருடைய மறைவுல, அவருடைய சிறகாகிய பிரசன்ன மறைவுல இருக்கிறோம். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். பிதாவே, விசாகாவுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். தாயின் கருவில இருந்து இந்த மகளை நீங்க உற்பவிச்சீங்க, ஒரு குறையில்லாம நீங்க படைச்சீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மகளுக்காக நீங்க சிலுவையில ரத்தத்தை சிந்தி உங்க ரத்தத்தினால இந்த மகளை மீட்டுங்க. நன்றி அப்பா. இந்த மகளுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்துல எழுதி வச்சிட்டீங்க. நன்றி அப்பா. இந்த முதிர்ச்சியின் காலத்துக்குள்ள இந்த மகளை நீங்க பிரவேசிக்க பண்ணினதற்காக ரொம்ப நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். இன்னைக்கு இந்த மகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்றோம். உன்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், உன்னுடைய பாதுகாப்பு பெரிதா இருக்கும், உன்னுடைய வளர்ச்சி பெரிதா இருக்கும், உன்னுடைய வெற்றி பெரிதா இருக்கும், உன்னுடைய பாதுகாப்பு பெரிதா இருக்கும், உன்னுடைய செழிப்பு பெரிதா இருக்கும், உன்னுடைய விடுதலை பெரிதா இருக்கும். அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவள் கர்த்தரால் போதிக்கப்படுவாளாக, இவள் கர்த்தரால் போதிக்கப்படுவாளாக, இவள் கர்த்தரால் போதிக்கப்படுவாளாக. ஆண்டவரே, உலகத்துக்குள்ள இந்த மகள் இந்த காலங்கள் முடிஞ்சு உலகத்துக்குள்ள போகும்போது, படிக்க போகும்போது, கல்விக்காக போகும்போது, உலகமோ பிசாசோ பாவமோ அசுத்தமோ இந்த மகளை தொடாதபடி இயேசுவின் ரத்தத்தால் இந்த மகளை மூடுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால் இந்த மகளை மூடுகிறோம், இயேசுவின் ரத்தத்தால் இந்த மகளை மூடுகிறோம். இந்த மகளுக்கு விரோதமாக வருகிற பாவ ஆயுதங்கள், பிசாசின் ஆயுதங்கள் முறிந்து போவதாக, வாய்க்காமல் போவதாக, எழுந்து நிமிர்ந்து நிற்பாளாக, முன்னேறுவாளாக. அப்படி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.